அத்தியாயம் 8. எனக்காக காத்திரு. மிருதன் தொண்டையை இரும விரும்புவது போல் சத்தமாக கத்தினான். பீட்டரின் தாக்குதலின் தாக்கத்திற்குப் பிறகு அவன் தோள்பட்டை எலும்பு முறிந்து அவரது முழு உடலிலும் ஒரு பெரிய வலியை ஏற்படுத்தியது. சிறிது நேரத்திற்கு முன்பு பயிற்சி அறையில் இருந்தபோது அவனுக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை என்றாலும் அவன் முழுமையாக காயமடையவில்லை என்று அர்த்தமல்ல. அவன் தனது பயிற்சியை முடித்தபோது அழுத்தத்தால் அவரது எலும்புகள் மிகவும் பலவீனமடைந்திருப்பதை அவனால் உணர முடிந்தது. அதனால்தான் அவன் இதை அடிக்கடி செய்ய மாட்டேன் என்று கூறினார், ஏனெனில் அவரது எலும்புகள் முழுமையாக குணமடைய அவனுக்கு ஓய்வு நேரம் தேவைப்பட்டது. இருப்பினும் அவை குணமடையும் போது அவை முன்பை விட வலுவடையும். ஆனால் இப்போது அவரது எலும்புகளை குணப்படுத்த அவனுக்கு வாய்ப்பு கூட இல்லை. பீட்டர் தனது ஸ்காபுலாவில் தனது கைமுட்டியை வைத்தார். அவரது வலது தோள்பட்டையில் உள்ள எலும்புகள் இப்போது தாக்குதலால் நசுக்கப்பட்டதை அவரால் உணர முடிந்தது. என்ன ஆச்சு? நான் உன்னை தடுத்து நிறுத்தச் சொன்னேனா? ஜெகன் அந்தக் காட்சியைப் பார்த்ததும் வெறித்தனமாகச் சொன்னான். அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களின் எலும்புகளை உடைக்காமல் சதைப்பகுதிக்கு மட்டுமே சேதம் விளைவிக்க வேண்டும். எனக்கு தெரியாது, நான் இப்போதுதான் தயங்கினேன். ஒருவேளை நீங்கள் அனைவரும் கூறியதை விட அவன் பலவீனமாக இருந்திருக்கலாம். அவனது தோள்பட்டையை இடமாற்றம் செய்வதன் மூலம் நான் அவனை கொஞ்சம் சித்திரவதை செய்ய விரும்பினேன். ஆனால் அவரது உயர் அடிப்படை புள்ளிவிவர தரவுகளால் அது அவ்வளவு எளிதில் உடைந்துவிடும் என்று யார் நினைத்திருப்பார்கள்? பீட்டர் பேசும்போது முகத்தில் ஒரு சங்கடமான புன்னகையுடன் அப்பாவியாக தலையின் பின்புறத்தை சொரிந்தார். ஜெகன் பீட்டரிடம், நாங்கள் சொன்னதை விட அவன் பலவீனமானவன் என்று நீ என்ன சொல்கிறாய்? ஷீட். ஏய் அமண்டா, சீக்கிரம் வந்து அவனை குணப்படுத்து என்று பேசியபோது எரிச்சலைந்தான். இருப்பினும் இந்த நேரத்தில் அந்த காட்சியைக் கண்டபோது அமண்டா அந்த இடத்திலேயே உறைந்து போனாள். ஏனென்றால் அவர்கள் இதற்கு முன்பு இவ்வளவு தூரம் செல்ல வேண்டியதில்லை. அவள் அந்த இடத்திலேயே நடுங்கிக் கொண்டிருந்தாள். பணத்திற்காக மட்டுமே அவள் இதைச் செய்தாள். ஆனால் இறுதியில் பாதிக்கப்பட்டவர்களின் காயமடைந்த உடல்களை எப்போதும் குணப்படுத்துபவள் அவள் என்பதால் பாதிக்கப்பட்டவர்களைப் பற்றிய கனவுகள் அவளுக்கு வர ஆரம்பித்தன. சில நேரங்களில் அவற்றை பார்ப்பது கடினம். பீட்டரால் அவர்கள் தாக்கப்படும் போதெல்லாம் அவர்களின் சதை வெளிப்படும். அவர் பாதிக்கப்பட்டவர்களிடம் ஆக்ரோஷமாக நடந்து கொண்டார். ஆனால் அவர் முன்பு அவர்களின் எலும்புகளை உடைத்ததில்லை. ஏ அமண்டா, நான் சொல்றது உனக்கு கேட்கலையா? அந்த பெண் பதில் சொல்லாதபோது ஜெகன் அவளை நோக்கிக் கத்தினான். அவள் உள்ளுணர்வுடன் ஜெகனை பார்த்தாள். அவன் முகத்தில் ஒருவித புருவச் சுளிப்பு இருந்தது. நடுங்கும் குரலில் சொன்னாள், என்ன? இந்த முறை ஜெகன் எரிச்சலைந்தார். மீண்டும் அவளிடம், நான் மிருதனை குணப்படுத்தச் சொன்னேன், இல்லை என்றால் அவன் எலும்புகளை சரிசெய்ய மிகவும் தாமதமாகிவிடும் என்றார். ஜெகனின் ஆவேசமான குரலை கேட்டதும் அமண்டா திடுக்கிட்டாள். ஆனால் அவள் உடனடியாக நடுங்கும் தொனியில் சரி என்று பதிலளித்தாள். அமண்டா மிருதனை நோக்கி வேகமாக ஓடினாள். அவன் அவளிடமிருந்து சுமார் 3 மீட்டர் தொலைவில் இருந்தான். வலியால் இன்னும் கத்திக் கொண்டிருந்த மிருதனை அவரது கையை முதுகுக்குப் பின்னால் பிடித்துக் கொண்டிருந்த மாணவன் விடுவித்தான். இந்த நேரத்தில் அவரது தோள்பட்டை குத்தினால் நசுக்கப்பட்டது. அது உடனடியாக குணமாகவில்லை என்றால், காயத்தைச் சுற்றி இரத்தக் கட்டி இருந்தால் எளிய குணப்படுத்தும் மந்திரத்தால் அதை குணப்படுத்த மிகவும் தாமதமாகிவிடும். என்ன நடக்குது? எல்லோரும் மிருதனை அடிப்பதை நிறுத்திவிட்டு கூச்சலிடுவதைக் கண்டதும் பவநாதன் தடைக்குள் நுழைந்தார். இருப்பினும் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை அவரால் கேட்க முடியவில்லை. ஆனால் ஜெகன் பீட்டரை கத்துவதை பார்த்தபோது ஏதோ நடக்கிறது என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆனால் அவருக்கு ஒரு அமைதியான குரலில் ஆக்ஷன் கதாபாத்திரங்கள் தங்கள் பாகங்களை நடிப்பதை நிறுத்திய போது அவரது மானப்படம் திடீரென குறுக்கிடப்பட்டது அவருக்கு எரிச்சலூட்டியது. பவநாதன் அவர்கள் இருக்கும் இடத்தை நெருங்கும்போது பின்னால் இருந்து கத்திக் கொண்டிருப்பதை கவனித்து ஜெகன் அவசரமாக பதிலளித்தார். பவன், விஷயம் என்னவென்றால், பீட்டர் தற்செயலாக மிருதனின் தோளில் இருந்த ஸ்காபுலா எலும்பை உடைத்தார்.
இதற்கு பீட்டர் தன்னை விலக்கிக் கொள்ள முயன்றார். நான் சொன்னது போல் நான் அவ்வளவு வலிமையை பயன்படுத்தவில்லை. எனது உடல் வலிமை பிரிவில் எனக்கு 100 புள்ளிகள் மட்டுமே உள்ளன. மேலும் எனது உயிர்ச்சக்தியின் அதிகரிப்புடன் இது எனது தற்போதைய பலத்தை விட 2 மடங்கு அதிகமாகும். இது 200 புள்ளிகள். இந்த தோல்வியுற்றவரின் அதே அளவு. அப்படியானால் அவன் இவ்வளவு எளிதாக உடைந்து விடுவார் என்று எனக்கு எப்படித் தெரியும்? ரொம்ப பிரயோஜனம். எமிலியாவை மறுபடியும் பார்க்கணும்னு அவனுக்கு எந்த எண்ணமும் வராத வரைக்கும் நீ அவனை அடிக்கணும். ஆனா என்ன? நீ எல்லை மீறி போய் அவன் எலும்பை உடைக்கணும் என்று பீட்டர் சொல்லும்போது பவநாதன் அவனை முறைத்துப் பார்த்தான். இதை பார்த்ததும் பீட்டர் தலை குனிந்தான். அந்த இழிவான வலிமையான சாதாரண மனிதனை விட்டுக் கொடுக்கலாம் என்று அவன் நினைத்தான். ஆனால் அந்த ஆள் அவர்கள் சொல்வது போல் வலிமையானவன் அல்ல என்பது தெரியவந்தது. இப்போது ஒரு உயர் பல்கலைக்கழகத்தில் இடம்பெறுவதற்கான ஒரே வாய்ப்பை அவன் இழக்கும் அபாயம் உள்ளது. இந்த நேரத்தில் ஜெகன் எதுவும் பேசவில்லை. ஆனால் மிருதன் தன்னை குத்தத் தொடங்குவதற்கு முன்பு சிறிது நேரம் சொன்னது அவருக்கு நினைவுக்கு வந்தது. அதாவது அவர் சில பயிற்சிகளைச் செய்து சோர்வாக இருந்தார். தனது எலும்புகள் மற்றும் உடலை இவ்வளவு தேய்ந்து போவதற்கு அவன் என்ன வகையான தீவிர பயிற்சி செய்தான் என்று அவர் யோசித்தார். எல்லாவற்றிற்கும் மேலாக பீட்டர் சொன்னது அர்த்தமுள்ளதாக இருந்தது. தனது மூல உடல் வலிமைக்கு பெயர் பெற்ற மிருதன் எப்படி இவ்வளவு பலவீனமாக இருக்க முடியும்? இன்று இந்த நபரிடம் நிச்சயமாக ஏதோ தவறு இருக்கிறது. ஜெகன் ஏதோ சொல்ல வாயை திறந்தான். ஆனால் பவநாதன் தன் கையை உயர்த்தி பவநாதனின் மனப்பான்மையைக் கண்டு வாயை மூடினான். அமண்டாவால் குணமடைந்து கொண்டிருந்த மனிதனை பவநாதன் அணுகினார். அவரது முகத்தில் ஒரு புரிந்து கொள்ள முடியாத முகச்சுளிப்பு இருந்தது. இந்த குழப்பத்தை ஏற்படுத்தியதற்காக பீட்டர் மீது அவர் கோபமாக இருக்கிறாரா அல்லது இந்த நேரத்தில் அவரது திரிபுபட்ட மனதில் ஏதோ நடந்து கொண்டிருக்கிறதா என்று யாராலும் சொல்ல முடியவில்லை. பவநாதன் அவர்கள் இருவரையும் அணுகி அமண்டாவிடம், நீ போய்விடுங்கள் என்றான். ஆனால் அமண்டா ஏதோ சொல்ல முயன்றாள். ஆனால் வாக்கியத்தின் நடுவில் அவள் சொன்னது வெட்டப்பட்டது. நான் கிளம்பொன்னு சொன்னேன். பவநாதன் கோபமடைந்து அமண்டாவை நோக்கி ஆவேசமான முகபாவத்துடன் கத்தினார். அமண்டா சிறிது நேரம் திடுக்கிட்டாள். ஆனால் அவள் விரைவாக வழியை விட்டு நகர்ந்தாள். இந்த இளம் எஜமானரின் மோசமான பக்கத்தில் அவள் சேர விரும்பவில்லை. அமண்டா மிருதனை விட்டு விலகிச் சென்றதும் பவநாதன் முகத்தில் ஒரு மோசமான புன்னகையுடன் அவனை அணுகினார். அவர் மிருதனை பார்த்தார். அவர் தோள்பட்டையில் இருந்து கடுமையான வலியால் அவ்வப்போது முனகிக் கொண்டிருந்தான். சில நிமிடங்கள் கழித்து பவநாதன் மிருதனை பார்த்து கொண்டே பேசினார். எப்படி இருக்கு? என் பரிசு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? மிருதன் எதுவும் பேசாமல் நெஞ்சில் விவரிக்க முடியாத ஒரு உணர்வு பெருக பவநாதனை உற்று பார்த்தானு. அந்த பார்வைக்கு என்ன அர்த்தம்? நீ என்னை வெறுக்கிறாயா? அது இன்னும் முடிவடையாததால் நீ அப்படித்தான் செய்ய வேண்டும். மிருதனின் முகபாவனையை பார்த்து பவநாதன் ஒரு ஏளனத்தை வெளிப்படுத்தினார். அது அவருக்கு சற்று எரிச்சலை ஏற்படுத்தியது. பின்னர் அவர் தொடர்ந்தார், இது இப்போதுதான் ஆரம்பம். தன் கையைச் சுற்றி தீப்பிழம்புகள் சூழ்ந்திருக்க தான் குனிந்து விட்டதாக பவநாதன் சொன்ன தருணம். தனது தீப்பிழம்பு பண்பு திறனின் அழிவுகரமான பண்புகளால் மயங்கிப் போனது போல் மகிழ்ச்சியான முகபாவத்துடன் எரியும் தீப்பிழம்புகளை பார்த்தார். சில கணங்கள் கழித்து திடீரென தனது எரியும் கைகளை பாதுகாப்பற்ற மிருதனின் மீது அழுத்தினார். தீப்பிழம்புகள் அவரது முகத்தை தொட்டு அவரது முகத்தில் உள்ள சதையை உடனடியாக எரிப்பதை மிருதனால் பார்த்து கொண்டே இருக்க மட்டுமே முடிந்தது. சகோதரி! சதை எரியும் சத்தம் தடையில் எதிரொலித்தது. முகத்தில் தீப்பிழம்புகளின் வெப்பத்தால் முகம் எரிவதை உணர்ந்த மிருதன் ஒரு கூர்மையான வலியுடன் கூடிய அலறலை வெளியிட்டார். வலி காரணமாக மிருதன் சுற்றி வளைக்க விரும்பினார். ஆனால் அவரது உடலால் அதிகம் அசைக்க முடியவில்லை. அதனால் அவன் வலியை தாங்கிக் கொண்டார். பின்னர் தனது இடது கையை பயன்படுத்தி மந்திரத்தால் உருவாக்கப்பட்ட சுடரை அணைக்கத் தொடங்கினார்.
அவரது முகத்தின் வலது பக்கத்திலிருந்து சுடர் அணைக்கப்பட்ட பிறகு இடது கை எரிந்தது. அவரது முகத்தின் நிர்வாண சதை வெளிப்பட்டது. அவரது சிவப்பு தசைகள் தெரிந்தன. சுடரின் மூல காரணம் மானா, இயற்கையான சுடர் அல்ல என்பதால் ஒருவர் அதை தானாக அணைக்காவிட்டால் அது தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கும். வேதனையில் இருந்து மிருதனை பார்த்து பவநாதன் வெறித்தனமாக சிரித்துவிட்டு, எப்படி இருக்கு? மறுபடியும் என் வழியில் வரவா? ஏதாவது சொல்லு. உன் சதை உன் முகத்திலிருந்தே உருகுவது எப்படி இருக்கிறது, இல்லையா? என்றான். ஒரு வெறி பிடித்தவனின் சிரிப்புத் தடை முழுவதும் தெளிவாக எதிரொலித்தது. மேலும் அச்சத்தால் போட்ஸ் நடுங்கிக் கொண்டிருந்த தடையில் வசிப்பவர்களும், அவன் எப்படி இவ்வளவு கொடூரமாக இருக்க முடியும் என்று அவர்கள் அனைவரும் முதுகில் குளிர்ந்த வியர்வை சொட்ட யோசித்தனர். சில கணங்கள் கழித்து குணப்படுத்துபவர் அமண்டா அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் திடீரென்று சத்தமாக, பவநாதன், நிறுத்து! அவன் முகத்தை எரிக்கப் பார்க்கிறாயா? நான் இப்போதே அவனை குணப்படுத்தத் தொடங்கவில்லை என்றால் அது மரணத்திற்கு வழிவகுக்கும் என்று கூறினார். வாயை மூடு, பெண்மணி. உனக்கு ஒரே ஒரு வேலைதான் இருக்கு. என் செயல்களை நீ கேள்வி கேட்கக்கூடாது. பவநாதன் அந்த பெண்ணிடம் அமைதியாகச் சொன்னான். பின்னர் அவர் தொடர்ந்தார், இந்த குப்பையில் உங்களுக்கும் ஆர்வம் இருப்பதாகச் சொல்லவில்லையா? இதைக் கேட்ட அமண்டா ஒரு கணம் திகைத்து போய், நிச்சயமாக இல்லை. நான் குணப்படுத்துபவர் என்பதால் நான் பரிந்துரைக்கிறேன். மக்களை குணப்படுத்துவது என் வேலை என்று அவசரமாக பதிலளித்தார். அவளை ஒரு கணம் கண்களை சுருக்கி, பின்னர், சரி, அவனை குணப்படுத்தவா? இது எப்படி இருந்தாலும் ஒரு எச்சரிக்கையாக போதுமானது. அவன் மீண்டும் எமிலியாவை அணுகத் துணிந்தால் அதன் பின்விளைவுகளுக்கு என்னை குறை கூற முடியாது என்றான். இதைக் கேட்ட அமண்டா நிம்மதி பெருமூச்சு விட்டாள். அவள் உடனடியாக அவர்களை நோக்கி வேகமாக ஓடினாள். அவர்களை அடைந்ததும் மிருதனை குணப்படுத்தத் தொடங்கினாள். மிருதனின் முகத்தில் இருந்த காயங்கள் மறையத் தொடங்கிய பிறகு மிருதனின் முகத்தில் ஒரு பயமுறுத்தும் தோற்றத்தைக் கண்டாள். அது ஒரே நேரத்தில் விரோதம், வெறுப்பு, கோபம் மற்றும் கொல்லும் நோக்கம். இந்த நேரத்தில் விலகிச் செல்லும் உருவத்தை பார்த்து மிருதன் விவரிக்க முடியாத உணர்ச்சியால் நிறைந்திருந்தான். இதை பார்த்த அமண்டா, இந்த மனிதன் எப்போதாவது தனது திறனை எழுப்பினாள் என்று அவளுக்குத் தெரியும். அவன் நிச்சயமாக பழி வாங்குவான். அதனால் அவள் தன்னை விளக்க முயன்றாள். நான் மக்களை குணப்படுத்துவது மட்டுமே என் வேலையைச் செய்து கொண்டிருந்தேன். நீங்கள் இதைச் செய்ய வேண்டியிருந்தது எனக்கு வருத்தமாக இருக்கிறது. ஆனால் எனக்கு பணம் தேவைப்பட்டது. அதனால் இதில் பங்கேற்பதைத் தவிர எனக்கு வேறு வழியில்லை. அவள் மெதுவாக முணுமுணுத்த தொனியில் சொன்னாள். ஆனால் மிருதன் அவளை கேட்கும் அளவுக்கு போதுமானது. இதைக் கேட்டதும் மிருதன் அவளை உருண்ட கண்களால் குளிர்ச்சியாகப் பார்த்தான். எதுவும் பேசவில்லை. ஆனால் அவன் முகத்தில் இன்னும் அதே வெறுப்பு வெளிப்பாடு இருந்தது. அவன் பார்வையைச் சந்தித்தபோது அமண்டா திடுக்கிட்டாள். அவனை குணப்படுத்துவதைத் தொடர்ந்து அவள் விரைவாக வேறு பக்கம் பார்த்தாள். சில நிமிடங்கள் கழித்து தன் மானா குளத்தை கிட்டத்தட்ட தீர்ந்துவிட்ட பிறகு அவள் இறுதியாக மிருதனின் முகத்தில் இருந்த காயங்களை குணப்படுத்தினாள். பவநாதன் அவளை நகரச் சொன்னபோது அவள் குறுக்கிட்டதால் அவரது தோளில் இருந்த காயம் முழுமையாக குணமடையவில்லை. அது முடிந்துவிட்டது. உடைந்த ஸ்கேபுலாவுக்கு மேலும் சிகிச்சை அளிக்க நீங்கள் ஒரு மருத்துவரை பார்க்க வேண்டும். பயந்த முகபாவத்துடன் நடந்து சென்றபோது அமண்டா சொன்னாள். சிறிது நேரத்திற்கு முன்பு அவர்கள் கண்களை பார்த்த அந்த நேரத்தில் மிருதன் முகத்தில் இருந்த அந்த தோற்றத்தை அவளால் மறக்க முடியவில்லை. போர்டியா, நான் இப்போது கிளம்புகிறேன். அமண்டா மற்ற பெண்ணிடம் கூறிவிட்டு பயந்த பூனையைப் போல அவசரமாக கட்டிடத்தின் நுழைவாயிலை நோக்கி நடந்தாள். தடையை பயன்படுத்துபவரான போர்டியா தனது உருவத்தையே உற்று பார்த்துவிட்டு பின்னர் மிருதனின் உருவத்தை வெறுப்புடன் பார்த்தாள். அவனைப் போன்ற தோல்வியாளர்களைப் பற்றி அவளுக்கு கவலை இல்லை. அவள் அக்கறை கொள்ளும் அனைத்திற்கும் அவன் இறக்கக்கூடும். சில நிமிடங்கள் கழித்து பவநாதன் தனது குண்டர்களிடம், போகலாம். நீங்கள் அனைவரும் நன்றாகச் செய்தீர்கள் என்று பேசினார். இதைக் கேட்டு
அவர்கள் அனைவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். குறிப்பாக பவநாதனின் தனது செயல்களால் இன்னும் கோபப்படவில்லை என்பதில் பீட்டர் மகிழ்ச்சியடைந்தார். பின்னர் அவர் தரையில் மண்டியிட்டிருந்து மிருகனின் உருவத்தை நோக்கித் திரும்பி அலட்சியமான தொனியில் குளிர்ச்சியாகச் சொன்னார், இன்று பரிசை நினைவில் கொள்வது நல்லது, இல்லையெனில் அடுத்த முறை நீங்கள் அவ்வளவு அதிர்ஷ்டசாலியாக இருக்க மாட்டீர்கள். இதைச் சொன்ன பிறகு பவநாதன் திரும்பி பின்னர் தனது குண்டர்களுடன் கைவிடப்பட்ட கட்டிடத்தை விட்டு வெளியேறினார். பவநாதன் வழி நடத்துவதையும் சிறிது நேரத்திலேயே அவரது குண்டர்கள் அவரை பின்தொடர்வதையும் மிருதன் பார்த்துக் கொண்டிருந்தார். அவர் அவ்வாறு செய்தபோது அவன் தனக்குத்தானே சத்தியம் செய்து கொண்டபோது அவரது இதயத்திலும் இரத்தத்திலும் ஒரு தீவிர வெறுப்பு கொதித்தது. நான் என்றாவது ஒரு நாள் என் பழிவாங்கலை கண்டிப்பாக அடைவேன். என்று நீ எனக்கு செய்ததை 100 மடங்கு உனக்கு நான் திருப்பித் தருவேன். காத்திரு பவநாதா, காத்திரு.